அதுல அதுல் சுபாஷ் வந்து இப்ப இன்னைக்கு இல்ல. இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போறப்ப தன்னோட உடல்ல தற்கொலை பண்ணி இறந்து போறப்போ, தன்னோட உடல்ல வந்து எனக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விய வந்து எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போன ஒருத்தங்க. எல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து நெறைய சட்டங்கள் பெண்கள பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. எஸ்பெஷலி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர்கள் பண்ணக்கூடிய கொடுமைகள்ல இருந்து. பட் அந்த சட்டங்களையே வந்து தப்பா யூஸ் பண்ணி, என்னைய ஃப்ரேம் பண்றதுக்கு பொய் கேஸா என் மேல போட்டு வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க தப்பு தப்பா என்னைய பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. வரதட்சணை கொடுமையில என் மேல போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு என் மேல ஒரு கொலை கேஸ் இருக்குது. என் குழந்தைய நான் பார்க்கிறதுக்கே என்கிட்ட ₹30,00,000 கேட்கறாங்க. இந்த மொத்த கேஸையும் செட்டில் பண்றதுக்கு வந்து எனக்கு ₹1,00,00,000 லஞ்சமா கேட்கறாங்க. அவங்க ஒய்ஃபே வந்து ₹1,00,00,000 தா நான் இந்த கேஸ விட்டு போறேன் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நியாயம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்க்கு போனா, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜே வந்து என்னைய பார்த்து, "ஓகே எனக்கு ஒரு ₹5,00,000 தா நான் உனக்கு கேஸ ஜெயிச்சு தரேன்" அப்படிங்கிறாங்க. இந்த உடல் வேல பார்த்துட்டு இருக்குது. இன்னும் உயிரோட இருக்குங்கிற ஒரு காரணத்தினால தானே எங்க போனாலும் காச புடுங்கலான்னு பார்க்கிறீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ண பொண்ணே வந்து என்கிட்ட காச புடுங்கிட்டே இருக்கா. இந்த உடல் இந்த உடல் இங்க இனிமே